பணம்ன்ற ஒரு விஷயம் எல்லாருமே போட்டு பாடுபடுத்துற மாதிரி அந்த பணத்தை வச்சு லோன் வாங்கி தரேன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு அவங்க கஷ்டப்படுறதுல வச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி பணம் வந்து கட்டணும், பணம் இவ்வளவு கட்டினீங்கன்னா நாங்கள் லோன் வாங்கி தருவோம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து கட்டிட்டாங்க. இஎஸ்எஸ் சொல்யூஷன்ஸ்ன்ட்டு ஏற்கனவே இசிசி சொல்யூஷன்ட்டு அதுக்கப்புறம் குளோபல் அப்படின்ற பேரை வச்சு பேரை மாற்றி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்பென்சர் பிளாசால வச்சிருக்காங்க. ஸ்பென்சர் பிளாசால வச்சிருக்காங்களே நம்பி அங்கே எடுத்து போய் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்தே ஒரு 25,000 பணத்தை ஏமாத்திட்டு இப்போ எங்க மேலேயும் மிகப்பெரிய இதை பண்ணி கேட்டு நாங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது காவல் நிலையங்களே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே 1008 கேஸ் வந்து இங்கே கிடக்கு. காவல் நிலையம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க, அவங்க யாருமே வரதில்லை, ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது. கேட்டால் உள்ள போனா நம்ம கலைஞரோட படமோ நம்ம ஸ்டாலின் தளபதி அவரோட படத்தையும் வச்சு கட்சிக்கு வச்சு மினிஸ்டர்களை வச்சு அவங்க வந்து பயங்கரமா பண்ணி நம்ம காவல் நிலையத்தையும் சரி நியாயத்துக்கு உட்பட்டே நடக்கல, சட்ட ஒழுங்குக்கு சீர்கெட்டு போற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. இதை சொல்ல தாங்க முடியாம தான் இப்போ எங்களை வந்து காப்பாற்றத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி இப்படி ஏமாத்தி ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வாங்கணும், அந்த ஒரு மருத்துவ செலவுக்கு வாங்க வரதை எங்களையே போட்டு இப்படி படுறது தாங்க முடியல. எங்க பட்ட வேதனை வேற யாரும் படக்கூடாதுன்னு தான் இப்போ நாங்களே வெளியே வந்து சொல்லி நிக்கிறோம். காவல் நிலையத்தில் கூப்பிட்டாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. 25 லட்சம் ரூபாய் லோனு நாங்க ஆல்ரெடி வாங்கியிருக்க லோனை ஒரே ட்ராக் ஆக்கி தரேன்னு சொல்லி தான் கூப்பிட்டதே. புதுசா எங்களுக்கு லோனுக்காக கூட நாங்க வரல, இருக்கிற லோனை அதை க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரே ட்ராக் ஆக்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க கிட்ட 25,000 ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க. அது போய் கேட்க போனா ஒரு 10-20 நாளா அலையிறோம், எங்களை வந்து இப்போ வாங்க அப்போ வாங்க இது வாங்க வெரிஃபிகேஷன் வரதுக்கு உங்களுக்கு 5,000 ரூபாய் ஜிபே பண்ணாதான் வெரிஃபிகேஷன் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட கேபுக்கு நான் சொன்னேன் அப்படிப்பட்ட எங்களுக்கு நாங்க ஒன்றும் ஃபோர்ஜரி கிடையாது, நாங்க ஏமாத்துறோம் கிடையாது, எங்களுக்கு எதுக்கு நாங்க 5,000 ரூபாய் தரணும், வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது உங்க கடமை, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி பேசணும். அதுல இருந்து ஆரம்பிச்சு எங்களை போட்டு இதுவா பேசி அசிங்கமான வார்த்தைகளை பேசி அந்த பணம் வாங்குறது இந்த மாதிரி பண்ணி வேணா எங்க லேப்டாப் எடுத்துக்கோங்க, எங்க டிவி வேணா எடுத்துட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்க போகும்போது அதை வச்சு இப்ப பயங்கரமான இது பண்ணி இப்ப பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. இப்போ இது மாதிரி இப்ப நாட்டுல அநியாயம் தலை வாங்கி நிக்குது. இதை எப்படியாவது நியாயம் பெறணும்ன்றதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நியாயத்துக்காக காவல் நிலையம் என்ன சொல்றாங்க, இவங்க கூப்பிட்டா வரதே கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க இவங்க காவல் நிலையத்துல இருந்து கால் பண்ணி கூப்பிட்டா வர மாட்டாங்க. அவங்க யாருமே அவங்க வந்து இசிசி சொல்யூஷன்ஸ் வரவே மாட்டாங்க, அது சம்பந்தப்பட்டவங்க வரவே மாட்டாங்க. இவங்க கால் பண்ணி எத்தனையோ தடவை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரவே இல்லை. நம்ம வழக்கில் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நிறைய இருக்கு, லைசன்ஸ் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணாம வச்சு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதான் இல்ல அதுதான் அது என்னன்னா நம்ம ஸ்பென்சர் பிளாசா மேல அவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்காங்க, நம்ம ஏசியாலே வந்த முதல் பிளாசா அது. அதனால அந்த ஒரு நம்பிக்கையில இந்த மாதிரி இடத்துல யாரும் இந்த மாதிரி ஃப்ராட் பண்றவங்க இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில பண்ணோம். பார்த்தா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப நம்மள வந்து இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க சார். 25,000 ரூபாய் கேட்கிறோம், எங்க லோனே வேணா 25,000 ரூபாய் கட்டினா இதை கொடுங்கன்னு சொல்லலாம், கொடுக்கவே மாட்டேன்றாங்க சார். ஸ்டேஷன்ல வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்பதான் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. காலையில கொடுத்தோம், காலையில இருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை, இப்ப ஈவினிங் தான் வருவாருன்னு சொன்னாங்க, மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப கூப்பிட்டது கேட்டதுக்கு அதான் என்ன சொல்றாங்க, அவங்க யார் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, யாருக்குமே மதிக்க மாட்டாங்க, மினிஸ்டருக்கு எல்லாரையும் அந்த மாதிரி நம்ம கட்சி இதை வச்சு ஏமாத்தி அவங்கள வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு மிகப்பெரிய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சுதான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தகாத வார்த்தைகளை பேசுறது, அதுக்கப்புறம் பசங்க சூழ்ந்து ரவுடிச மாதிரி மாதிரி பண்ணி அவங்க கிட்ட எந்த மினிஸ்டரும் ஓப்பனா சொல்ல, கட்சிக்காரங்களை வச்சு மினிஸ்டர் எல்லாம் வச்சு நம்ம காவல் நிலையத்தையே மிரட்டி இருக்காங்க. படம் கலைஞர் ஐயா படம் அது வச்சு அம்பேத்கர் ஐயா படமா வச்சிருக்காரு. அந்த தினேஷா ஒரு ஓனர் அவரோட ரூம்ல வந்து அன்னைக்கு எங்களை கூட்டு போய் சால்வ் பண்றேன்னு கூட்டு போய் உட்கார வச்சும் போது இதெல்லாம் தெரியுது. ஹியூமன் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன், ஹியூமன் ரைட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கேன், இதை வச்சுதான் அவங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல விதத்துக்கு பயன்படுத்தவே இல்லை. அவங்க புகைப்படங்களை நல்லவர்களோட புகைப்படங்களை இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஆளுமை எப்படியாவது நல்ல ஒழுங்கா இருக்கும், நம்ம அநியாயத்துக்கு தலைவணங்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க குரல் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நம்ம கொடியும் நம்ம கட்சி பேரையும் இப்படிதான் கலங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் பேர் இளைய பாரதி, என்னை வந்து கருத்தப்படுற பேர் இளைய பாரதி, நான் ஜாஃபர் ஹுசைன் என் பேரு, நான் பத்திரிகை தொழில் எனக்கு செல்லமா வச்ச பேர் இளைய பாரதி. இப்ப எம்ஆர்சி நகர்ல இருந்து வரேன்.